ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பவித்ரா ஜனனி அண்ட் நம்மளோட வினோத் பாபு தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்ற சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆகி எல்லோரோட மனசுலையும் இடம் பிடிச்ச இவங்க ரெண்டு பேர் இது வரைக்கும் சீரியல் கமிட் ஆகலை. நேற்று சீரியல் முடியுது, இன்னைக்கு சீரியல் கமிட் ஆகி சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. என்னடா இந்த பேர் இது வரைக்கும் வரலையே அப்படின்ற ஒரு டவுட் எனக்குமே இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் பிக் பாஸ்க்கு இன்னொன்று ஆள் இருக்கே, அதை பற்றி யோசனையே இல்லை எனக்கு. பிக் பாஸ் வர்றதுக்காக தான் இந்த ஒரு லாங் கேப் அப்படின்ற மாதிரி. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் வந்து நம்ம பவித்ரா ஜனனி அண்ட் வினோத் பாபு ரெண்டு பேருமே பிக் பாஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க, இவங்க வந்து பிக் பாஸ் வராங்களாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஒரு 15 டேஸ் முன்னாடியே ஒரு ஃபேன் பேஜ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலப்பா, தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்குலாம் ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதனால தான் வந்து கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு கன்ஃபார்மாக இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியாது இல்லையா. இப்போ ஆர்டிக்கல்லையும் வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு சீரியலும் இது வரைக்கும் கமிட் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கமிட் ஆகலை அப்படின்னும் போதே நம்மளுக்கு சந்தேகம் வளர்த்துருச்சு. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போது இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய டைம் வந்து ரெண்டு பேருமே வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து சீரியல் விட்டு விலகுறாரு அப்படிலாம் நியூஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டைம் இந்த மாதிரி அப்டேட் வரவும் யாருமே எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லலை. பிக் பாஸ் போகிறது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் இன்னும் கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடைக்கல. இன்னும் அஃபிஷியலாக இவங்க எல்லாம் போகிறாங்க அப்படின்னு அந்த நம்மளுக்கு அஃபிஷியல் சேனல் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆனால் தென்றல் வந்து என்னை தொடும் டீம்லேருந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து என்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. மேபி ஒயில்ட் கார்டில் ஒருத்தர் என்ட்ரி, ஸ்டார்டிங்லேயே ஒருத்தரோட என்ட்ரி, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இவங்களை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். இனிமேல் தினைக்கும் வந்து இவங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இன்னுமே கூடுதல் சந்தோஷம். இவங்க லைஃப்பில் அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைவே இருக்காது. நம்மளோட வினோத் பாபு இருந்தால் செம்ம ஃபன்னாக கலாயாக இருக்கும்.